குழந்தைகள் ஆரம்பித்து மூத்தவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் இந்த ஒரு மாற்றத்தை வரணும்னா இவங்க 2 பேரும் கொள்ளையடித்தது போதும், நல்ல ஒரு அரசியல், நல்ல ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. நடப்பு சட்டமன்ற தேர்தல் களம் எத்தனை முனை போட்டி, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் ஒரு புறம் இருக்க, இந்த தேர்தலில் மதுரை கூடுதல் கவனம் பெறுது. அதில் திருப்பரங்குன்றம், அந்த திருப்பரங்குன்றம் மக்கள் உண்மையிலேயே யார் பக்கம் இருக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியை உருவாக்கி இருக்குது இந்த தேர்தல் களம். அங்க தாவேகா சார்பில் போட்டியிடுறாரா கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறோம். சார், சொந்த ஊர் உங்களுக்கு உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றத்தை தேர்வு செஞ்சதுக்கான காரணம் என்ன? மதுரை மாவட்டம் தானே, சொந்த ஊர் மதுரை மாவட்டம். நான் வளர்ந்தது படித்தது எல்லாமே இங்கே தான், எல்லாம் இங்கே சுற்றி தெரிஞ்சது எல்லாம் இங்கே தான். உசிலம்பட்டி என்னுடைய எங்கள் சொந்த ஊரும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு பக்கத்து தொகுதி, அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான். இதெல்லாம் எங்களுடைய சொந்த ஊர் தான். மதுரை மாவட்டமே எங்களுடைய ஊர் தான். இதில் எந்த தொகுதினாலும் எல்லாம் ஒரே இம்பாக்ட் தான். டெஃபினட்டாக இது நாங்கள் வளர்ந்த இடம், கண்டிப்பாக இது எங்களுடைய தொகுதி தான். திருப்பரங்குன்றத்தை தேர்வு செஞ்சதுக்கு வேற என்ன உங்களுக்கான உள்நோக்கம் இருக்குது? இல்லை, என்னன்னா அதிமுக மேல இருந்த பழைய கோபம் எதுவும் இருக்கா? சரி, அதிமுகவை நாங்கள் பெரிதாக எங்கேயுமே எடுத்துக்கல. அதில் ரொம்ப கிளியராக இருக்கும். எந்த தனிப்பட்ட கோபமும் எங்கேயும் கிடையாது. இது அதிமுக தலைமைக்கோ இல்லை யாருக்குமோ இல்லை. கண்டிப்பாக இது திருப்பரங்குன்றத்தில் இப்போ திமுகவும் சரி, திமுக ஒரு சாதாரண பிரச்சனை எவ்வளோ பெருசாக்குனாங்கன்னு தெரியும். ஒன்றுமே தெரியாமல் திமுக எம்பி நவாஸ் கனி என்னைக்கு அந்த ஆரம்பித்தாரோ, அவர் ஆரம்பித்த உடனே அன்னைக்கே போலீஸ் அவரை போக அனுமதிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. அவரை போக அனுமதிக்காமல் தடுத்தது தமிழக காவல்துறை. எதுக்கு தடுத்தாங்க? அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். தடுத்தது பிறகு தமிழக காவல்துறையே மசூதிக்கு போகிறவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க, அவங்க மேலே தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ அக்ரிவேட் ஆகுது. அக்ரிவேட் ஆகி இது பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிறப்போ பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் சேர்ந்து மொபிலைஸ் பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றத்தை சுற்றி 3 நாளாக மொபிலைஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியுது, சோஷியல் மீடியா வருது, எல்லாம் திருப்பரங்குன்றத்தை நோக்கி வாங்கன்னு மொபிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மொபிலைஸ் பண்ணுறப்பயாவது இவங்களை தடுத்திருக்க வேண்டும். நாங்கள் கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம். திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்குது. நான் எத்தனை தடவை கோயிலுக்கு வந்திருக்கோம், நம்ம பாட்டுக்கு வருவோம், அமைதியாக சாமி விட்டு போவோம். இன்னைக்கு இத்தனை பேரிகேடு, எங்கே போனாலும் பேரிகேடு. எங்கே போனாலும் நம்ம என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். அமைதியாக கோயிலுக்கு போயிட்டு வர இடத்துல யார் போகிறான்னு முகத்தை பார்த்து நோட் பண்ணி கையெழுத்து போட்டு போக வேண்டிய இடத்துல இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இல்லை. கோயிலுக்கு இத்தனை வருஷமாக போயிட்டு இருந்த கோயிலுக்கு இத்தனை பேரிகேடு, இத்தனை போலீஸ், யார் போனாலும் என்ட்ரி போட்டு போகணும், 2 பேருக்கு மேலே போகல, 3 பேருக்கு போக. இந்த சிச்சுவேஷன் யாருக்கும் வேண்டாம். இது அமைதியாக இருக்கிற இடம், இது அமைதியாக இப்படியே இருக்கணும்னு தான் எங்களுடைய வேண்டுகோள். 100 வருஷமா 200 வருஷமா எப்படி எங்கள் ப்ராக்டிஸ் நடந்துருந்தோ அப்படியே இருக்கட்டும். யாருக்கும் இந்த அமைதியை சீர்குலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் அரசியலுக்காக இங்கே இருக்கிற மக்கள் முடிவு பண்ணிட்டோம். எல்லா தரப்பு மக்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள், அந்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவோம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி இதை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுவோம், இதை நாங்கள் பெருசாக்கி அரசியல் பண்ணுவோம், அரசியல் பண்ணிட்டு இதன் மூலமாக நாங்கள் ஓட்டை கன்சால்டேட் பண்ணோம்னா இதை என்றும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது ஒரு கிளியர் மெசேஜ் கொடுத்தோம். சரி, இது சின்ன விஷயத்தை பெருசாக்குனாங்க, அதில் அரசியல் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் அந்த நேரத்தில் எந்த ஸ்டாண்டுமே திரு தாவேகா எடுக்கல, திரு விஜய் எடுக்கல, அது தொடர்பாக எந்த பக்கமாவது, அதாவது அது எந்த அறிக்கையுமே சொல்லாமல் இருந்தது? இல்லை, ஒரு விஷயம், என்னைக்கும் இந்த எமோஷனல் இஷ்யூஸை கேரி அவுட் பண்ணியோ இல்லை ஒரு மதசார்பற்றமோ இல்லை ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பெருசாக்கியோ அரசியல் செய்ய வேண்டிய நோக்கம் எங்களுடைய தலைவருக்கு துளியெல்லாம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் இந்திய அளவில் எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவான நபர் எங்களுடைய தலைவர் மட்டும்தான். எல்லா தரப்பு மக்களுக்கும், பெரியவர்லேருந்து சின்னவர்லேருந்து, எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான நபர். என்னைக்கும் இந்த மாதிரி ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ நாங்கள் அது எமோஷனல் இஷ்யூஸை நாங்கள் போய் கிண்டி இந்த திமுக மாதிரியோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி மாதிரியோ இவங்கள மாதிரியோ போய் அதை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய எங்கள் நபர் எங்களுடைய தளபதி ஒரு நாளும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் எங்களுடைய ஸ்டாண்டை நாங்கள் அன்னைக்கே அடுத்த நாளே நான் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கான எங்களுடைய ஸ்டாண்டை விளக்கணும். எங்களுடைய ஸ்டாண்ட் இப்போ நான் சொன்னது தான் எங்களுடைய ஸ்டாண்டு. இதை பெருசாக்கியது, வேண்டுமென்றே பெருசாக்கியது திமுக தான். இதை வேணுமென்னே பெருசாக்கி இதை வைத்து எலெக்ஷன் அப்போ ஒரு கன்சால்டேஷன் பண்ணணும்னு பண்ணாங்க. இதை இன்னொரு அயோத்தியாவை கிரியேட் பண்ணி டெல்லியிலேருந்து பிஜேபி இதை பெருசாக்கணும்னு நினைச்சாங்க. இத்தனை வருஷம் வந்தார் பிரதமர், இத்தனை வருஷம் 9-10 வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. என்னைக்கா திருப்பரங்குன்றம் வந்திருக்காரு அவர்கள்? இன்னைக்கு என்னவா, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ அவசரமா, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் திருப்பரங்குன்றம் வந்துட்டு வர்ற? இதெல்லாம் அரசியலாக அவர்கள் பார்த்தார் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இங்கே 25 வருஷமா
எந்தவித ஜாதி மோதல் கிடையாது, எந்தவித மத அரசியலும் கிடையாது, எந்த எமோஷனல் இஷ்யூ கிடையாது. இது இதெல்லாம் இல்லாதனால தான் இந்த மாதிரியான பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான கட்சிகள்லாம் இன்னைக்கு உள்ள நுழைய முடியல. இதை எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு தான் இதை பண்ணாங்க. இதை பின்னாடி இருந்து அவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தந்தது திமுக. இதை கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலை எங்கேயுமே ஏற்பட விடமாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். சின்னதை பெருசாக்க வேணாம் சார், பட் நீங்க யார் பக்கம் இருக்கீங்க, அதாவது எதன் பக்கம் நிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி மக்களுக்கு வேணும். சொல்லிட்டோம்ல, இது மக்கள் எமோஷனல் இஷ்யூஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு ஜாதி சம்பந்தப்பட்டமோ மத சம்பந்தப்பட்டோ அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும். அதில் யாரும் தலையிட்டு நீங்க இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லல. இங்க இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து இதை தான் முடிவு பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும்ல, நான் 100 வருஷமா 200 வருஷமா 3-4 தலைமுறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத என்ன பண்ணணும்னு. அவங்க எப்படி இருக்கா அப்படியே இருக்கட்டும். இது வரைக்கும் நாங்க திருப்பரங்குன்றத்துக்கு போனோம், இத்தனை போலீஸா எங்களுக்கு செக் பண்ணி விட்டாங்க. நேற்று எங்க போனாலும் போலீஸ் செக் பண்றதும் யாரு போனாலும் எழுதிட்டு போறதும். இந்த திருப்பரம் இப்படியா நாங்க கோயிலை பார்க்கணும்னு நினைச்சோம். இதே மாதிரிதான் நீங்க எல்லா கோயிலையும் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? இதை என்னைக்கும் நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய தலைவர் அனுமதிக்க மாட்டோம். இதை இந்த மாதிரியான அரசியலை செய்வதற்கு அவர் இங்க அரசியலுக்கு வரலாம். சார், இப்போ அனைவருக்குமான ஒரு தலைவராக திரு விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ திருச்சி கிழக்கு அவர் தேர்வு செஞ்சது, பெரம்பூரை தேர்வு செஞ்சதுக்கான நோக்கம் என்ன? எதுவும் நீங்க நார்த் மெட்ராஸ்லாம் டிஎம்கே கோட்டைன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்பயோ தமிழக வெற்றி கழகத்துடைய கோட்டையா மாறி எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. இல்ல நீங்க கடந்த ஒரு 2 வருஷமா பார்த்திருப்பீங்க. 2 வருஷத்துல எல்லாமே சென்னை முழுவதும் எங்களுடைய கோட்டையா தான் இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நார்த் மெட்ராஸ்ல எங்களுடைய தலைவர் போட்டியிடுவார் என்று. எங்கள் தலைவருடைய பிரசன்ஸ் அங்க இருந்தாலே போதும், அவர் போட்டியிட்டாலே போதும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறும். அங்க இருக்கிற அந்த 40 தொகுதிக்கு மேல இருக்கிற அனைத்து தொகுதிகளும் கண்டிப்பாக எங்களுடைய டிவிகே வேட்பாளர் வெற்றி பெறார். இன்னொன்னு, திருச்சி ஒரு 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 திமுகவின் அட்டூழியம் உச்சத்திற்கு போன இடம் திருச்சி. இப்போ நேருவா இருக்கட்டும், அவருடைய தம்பி ராமஜெயமா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக கட்டி ஆளும் அவர்களுக்கு அவங்க ஏதோ அங்கதான் அவங்க ராஜா மந்திரி மாதிரி இருக்கிற ஒரு இடம். இந்த எலெக்ஷனோட யாரெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அவர் நேரு இப்போ மாட்டிருக்காரு, 3000 கோடிக்கு மாட்டிருக்காரு. அவர் ஒரே ஒரு பிஏ மட்டும் மாட்டிருக்காரு, மீதி 20 பிஏ இன்னும் பிடிக்கல. யாரெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க அவங்களெல்லாம் இந்த தேர்தலில் அடிச்சு வெளியே துரத்தப்படுவார்கள். அது மட்டும் நிச்சயம். அதனாலதான் திருச்சி எப்போ நீங்க இத்தனை நாட்களாக யாரையும் அனுமதிக்காமல் அதிமுக உள்ளே போக முடியல. ஆனால் எங்களுடைய தலைவர் அங்கு நின்று வெற்றி பெறுவார். அனைத்து அங்க எங்கெங்கெல்லாம் திமுக நாங்க இருக்கிறோம் சொல்றோம், அனைத்தும் இங்கிருந்து இந்த தேர்தலோட திமுகவுடைய கோட்டை என்று சொல்லப்படும் அனைத்து இடங்களும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறும். ஓகே, எதன் அடிப்படையில் சார்? ஏன்னா ஒரு கிளாரிட்டி நமக்கு எந்த செக்டார், அதாவது எந்த செக்டார் பீப்புள் நம்மளை ஆதரிக்க போறாங்க. மொத்த இளைஞர்கள்னு பொதுவாக சொல்லவும் முடியாது. ஏன்னா உங்க உசிலம்பட்டில் இருக்கிற இளைஞர் வேற, மதுரையில் இருக்கிற இளைஞர் வேற, சென்னையில் இருக்கிற இளைஞர் வேற, எல்லாருக்குமான சோசியல், அவங்களுடைய சமூக பொருளாதார எல்லா பின்புலங்களும் வெவ்வேறையா இருக்கு. அப்போ எந்த இளைஞர் விஜய் ஆதரிக்க போறாரு, தாவேக்கா ஆதரிக்க போறாருங்கிற ஒரு கிளாரிட்டி வரல சார். அதுக்குள்ள நான் அதான் திரும்ப சொல்றேன். சரி, நீங்க இளைஞர்னு சொல்றதை விட எல்லா தரப்பு மக்கள் தான் நான் பாக்குறேன். இப்ப நீங்க திமுக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திமுக சொல்லுவீங்க அவங்களுக்கு போன தேர்தல் சொல்லியிருப்பீங்க, அவங்க சென்னையில பலமா இருப்பாங்க, டெல்டால இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு எந்த ஏரியா பலமா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எல்லா இடங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நாங்க எடுத்த சர்வேல நாங்கள் பல சர்வே இல்ல தமிழ்நாடு நாங்க எடுத்த சர்வே, நீங்க உங்களுடைய நிறுவனமும் எடுத்திருப்பாங்க, மற்ற நிறுவனங்களும் எடுத்திருப்பாங்க. எல்லாரும் எடுத்த சர்வேயும் எல்லா சட்டமன்றம், அதாவது நான் சொல்றது கன்னியாகுமரியில இருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே மாதிரியான நிலைமை இருக்கு. இது ஒரு பெரிய வேவ். இது சாதாரணமா நீங்க ஒரு 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 ஒருத்தருக்காக இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குன்னா அவங்க ஒரு 2-3 மாவட்டத்தில் இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரியாக இல்ல. இது கம்ப்ளீட் வேவ். கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே மாதிரியாக 40% இருக்குன்னா இது ஒரு வேவ். எல்லா தரப்பு மக்களும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். குழந்தைகள் ஆரம்பிச்சு மூத்தவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் இன்னொரு மாற்றத்தை வரணும். இவங்க 2 பேரும் கொள்ளையடிச்சது போதும், நல்ல ஒரு அரசியல், நல்ல ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா சொல்றோம், இந்த தேர்தல் ஒரு பெரிய எப்போ ஒரு 20% ஒரு புது ஃபோர்ஸ், புது கட்சி 234 தொகுதியிலும் 20% தாண்டும். இது கம்ப்ளீட்டா ஒரு வெற்றி வேவா இருக்கும். அதான் ஸ்ரீலங்கா நினைச்சு. ஸ்ரீலங்கால அவங்க எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்றப்ப 3% சொன்னாங்க. எலெக்ஷன் அவங்க போஸ்ட் போல் சர்வேல பாத்தீங்கன்னா 21% சொன்னாங்க. ஆனா வந்த ரிசல்ட் 42%. இதான் ஸ்ரீலங்கா நடந்துச்சு. 8 மாசத்துல 3% எப்படி 42% ஆச்சு. இதான் வேவ். எப்போ அது 20% கிராஸ் ஆகுதோ ஒரு புது சக்தி புது மாற்றத்தை விரும்பி மக்களுடைய 20% மக்களுடைய ஆதரவை பெற்றாங்களோ அது கம்ப்ளீட் வேவ். நீங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாருங்க, இது 45% கிராஸ் ஆகி 45% ஷூரா கிராஸ் ஆகி. நான் தான் அந்த கால்குலேஷன் ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல. 20% எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன்.
இல்ல நான் சொல்றது ஸ்ரீலங்காவுடைய கால்குலேஷன்ஸ் தான் சொன்னேன். ஸ்ரீலங்கால நீங்க அவங்க வந்து போஸ்ட் போல்ல வந்து 21% சொன்னாங்க. போஸ்ட் போல் சர்வேல வந்து அவங்க அந்த போஸ்ட் போல்ல போலிங் முடிஞ்ச உடனே 21% ஸ்கோர் பண்ணிக்கலாம் நினைச்சாங்க. பட் ஆஃப்டர் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் 42% இருந்தது. இதான் நேச்சர். 20% எப்போ ஒரு புது ஃபோர்ஸ் கிராஸ் பண்ணதோ அப்போ இது வந்து கம்ப்ளீட் வேவ். நீங்க அதுதான் ரியாலிட்டியில நீங்க பார்க்கணும். அதே தான் இங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. எல்லா ஏரியாலும் நீங்க வந்து ஒரே மாதிரி 20% கிராஸ் ஆச்சுன்னா இது வேவ். இது 20% கிராஸ் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ நான் சொல்றது கண்டிப்பா எத்தனை பேர் வந்து இதுல எனக்கு மறுப்பு தெரிவிப்பீங்க? எல்லா வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்கா இல்லையா? எல்லா வீட்லயும் ஒரு ஓட்டுனாவே நீங்க 2,25,00,000 வீடுகள்ல எல்லா வீட்லயும் ஒரு ஓட்டுனாவே நீங்க சுமாரா ஒரு 20 லட்சம் மைனஸ் பண்ணாலும் 2 கோடி ஓட்டு இருக்குல்ல, அதுவே 40%. எல்லா வீட்லயும் ஒரு ஓட்டுன்னு உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒருத்தரை சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கா இல்லையா? அப்ப எத்தனை நீங்க இதுவே 40%, இது இன்னும் அதிகரிக்க எவ்வளவு தேவைப்படும்னு சொல்லுங்க. இதுதான் அந்த இந்த எல்லா வீட்லயும் ஒரு ஓட்டு 2 ஓட்டாக இல்ல இன்னும் அதிகரிக்க எவ்வளவு தேவைப்படும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன், இந்த 40% நாங்க இன்னைக்கு சொல்றது நீங்க போஸ்ட் போலுக்கு அப்புறம் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் 45, 46, 47% தாண்டி நிற்கும். பெரும்பாலான தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற்று ஒரு பெரிய மாற்றம் வரும்ன்றதுல யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது. என்ன சார் இப்போ அது என்ன ஒரு கேள்வின்னா, இப்போ 75 வருஷம் தொடர்ச்சியா இங்க திமுக அதிமுக வந்து அவ்வளவு பெரிய முழு கட்டமைப்பு உள்ள தமிழகம் முழுக்க எந்த கணமும் கடைசி கிளைச்சாலை வரைக்கும் உடனே சென்று சேரக்கூடிய கட்டமைப்பு உள்ள இயக்கங்கள் ரெண்டுமே. திடீர்னு நீங்க ஒரு தேர்தலுக்குள்ள 45% அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனையான எண்ணம் இல்லையா சார்? என்ன கட்டமைப்பு வச்சுக்கோங்க. இதே கட்டமைப்பு தான் 2011 திமுக இருந்துச்சு. அப்ப எப்படி 20 சீட்டு ஜெயிச்சாங்க? 21 தானே ஜெயிச்சாங்க. இதே கட்டமைப்பு, வலுவான கட்டமைப்பு. அன்னைக்கு மத்தியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 அமைச்சர்கள் இருந்தாங்க, வலுவா இருந்தாங்க, பல ஆயிரம் கோடி 2Gலே கொள்ளையடிச்சு வச்சிருந்தாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. அவ்வளவே வச்சு 2011 எதுக்கு படுதோல்வி அடைந்தால் எதிர்க்கட்சி வரிசையில் கூட கிடைக்கவில்லை. கட்டமைப்பு இல்ல, மக்கள் ஆதரவு உங்களுக்கு வேண்டும். மக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து என்னைக்கு வெற்றி பெற முடியும். இது வரைக்கும் மக்களுக்கு ஆப்ஷன் இல்ல. ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி போட்டதா, இவங்களை பிடிக்கல அவங்களை பிடிக்கலன்னு. இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க மக்கள். எப்படி இவ்வளவு ஒரு வேவ் கிரியேட் ஆகும்? எல்லாராலையும் கிரியேட் பண்ண முடிஞ்சதா? இல்லையே. இன்னைக்கு எல்லாரும் தெளிவா இருக்காங்க. ஒரு தெளிவான மாற்றம் வேணும். இப்போதும் இந்த அதிமுகவும் திமுகவும், அதிமுக என்னைக்கு அவங்க பிஜேபியோட சேர்ந்தாங்களோ அன்னைக்கு அவங்களை தூக்கி ரொம்ப ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க மக்கள். இன்னைக்கு இருக்கிற திமுகவும் சரி, அவங்களுடைய கான்பிடன்ட் எப்போ உடையும்னா, நீங்க 2011 எலெக்ஷன் ரிசல்ட்டை பாத்தீங்கல்ல, அதே ரிசல்ட் இந்த வரும். ஆப்ஷன் சொல்றீங்களா சார்? மக்களுக்கு இது வரைக்கும் ஆப்ஷன் இல்ல, ஆப்ஷன் அதாவது ஒரு ஆல்டர்னேட் மாற்று அப்படின்னு தாவேக்காவை சொல்றீங்க அப்படின்னா, நீங்க எடுக்க வேண்டியது எல்லாருக்குமான மாற்று ஸ்டாண்ட் தான் எடுக்கணும். ஒன்லி ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் மட்டும் எடுக்கிறாங்க. விஜய் பேசும்போது அவர் இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் ஆன்டி என்டிஏ அதாவது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறத நிறுத்திட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட நிறுத்திட்டாரு. அதை பிரதமரை திட்டுறதையோ பாஜகவை திட்டுறதையோ அப்படிங்கறத பார்க்க முடியலையே. அப்புறம் எப்படி இவர் ஆல்டர்னேட்டா ஆக முடியும்? ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் மட்டும் எடுக்கிற ஒருத்தர் எப்படி மொத்தத்துக்குமான ஆல்டர்னேட்டா மாற முடியும்? இல்ல சரி, ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப பிஜேபியோ இல்ல பிரதமரை பத்தியோ பேசணும்னா நாங்க தான் முதல் பேசியிருக்கோம். பரந்தூர் இஷ்யூ என்ன இங்க இருக்கிற தமிழ்நாடு இஷ்யூவா? பரந்தூர் இஷ்யூ யாரு முதல் எடுத்தா? இப்போ வரைக்கும் யாரு அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா? வக்ஃபு வாரிய சொத்து வரும் யாரு போய் கோர்ட்ல போய் எதிர்ப்பு குரல் கொடுத்து கோர்ட்ல வரைக்கும் போய் போராடி ஸ்டே, எங்களுடைய பிரேயர் தான் அங்க ஸ்டேயே கொடுத்துருக்காங்க. எதுல பேசணுமோ எதில் செய்யணுமோ கண்டிப்பா செய்வோம். அது இன்னொன்னு, ஸ்டேட் அரசியல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், மாநில அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். மாநில அரசியல் மாநில பிரதான கட்சியை பத்தி பேசுவீங்களா? சம்பந்தமே இல்லாம களத்திலே இல்ல 1% 2% இருக்க பிஜேபி பேசிட்டு இருப்பீங்களா? அது வந்து நீங்க எத்தனை கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து அவங்க ஒரு பெரிய ஒரு இதை பண்ணி அதிமுகவிற்கு ஓட்டடிக்க விடாமல் அவர்கள் மாற்றி ஓட்டடிச்சாரு. இந்தியா வேணா ஆளுதுக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரே ஆக முடியாது. தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இருக்கிறது 1% 2% தான். நீங்க இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல்ல யாரு பிரதானமோ, யாரை இங்க தூர போடுமோ அவங்கள பத்தி பேசுவீங்களா? சம்பந்தமே இல்ல, ஆளே இல்ல, இல்லாத ஆளை பத்தி ஏன் இங்க பேசிட்டு இருக்கணும்? அதானே லாஜிக். 1% 2% இருக்க பிஜேபி பத்தி நம்ம பேசி என்ன பிரயோஜனங்க? இங்கே பிரதானமாக யாரை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும், யாரை இங்க இருந்து வெளியேற்ற வேண்டும், யார் இங்கே மக்களுக்கு பெரிய அளவு தீங்கு செய்யுது அவங்கள வந்து வெளியேற்றுவோம். இவங்க தான் உள்ளே வர முடியாது. இதை பத்தி ஏன் பேசிட்டு இல்லாத ஆளு? இப்பதான் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்த முயற்சி பண்ற அளவுக்கு வேலை பாக்குறாங்க, உள்ள வர முடியாதவங்க அவ்வளவுதான் சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வர முடியும். ஆனால் அதை வச்சு என்னைக்கு இங்க வாக்கோ இல்ல அவர்கள் சீட்டோ ஜெயிக்க முடியாது. அவங்க வேணா 1-2 தொகுதியில் எங்கேயாவது ஓரமா ஜெயிச்சுட்டு போலாமே தவிர்த்து இஷ்யூ கிரியேட் பண்ண முடியும், பிரச்சனையை கிளப்ப முடியும், ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ண பிரச்சனை கிரியேட் பண்ண முடியும். ஆனா அதை வச்சு இங்க வந்து கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த 1% எத்தனை வருஷமா இருக்கு? 30 வருஷமா
ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. எல்லா ஸ்டேட்லயும் உங்களால உள்ள என்டர் ஆக முடிஞ்சதுல, இங்கேயே என்டர் ஆக முடியல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் இதை விரும்ப மாட்டார்கள். அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியாது. அது நமக்கு நல்லதுதான் அவங்க வராம இருக்கிறது. யாரு இங்க களத்துல இருக்காங்க அவங்கள தான் பத்தி பேசணும். சம்பந்தம் இல்லாம ஆளே இல்லாத ஆளை போய் நம்ம போய் எங்க தேடி தேடி பேசிட்டு இருக்கோம். சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் எப்பயுமே அதாவது தேவைப்பட்டால் இப்ப அவர்கள் ஒரு தப்பு செஞ்சாங்களா, நாங்க தான் ஃபர்ஸ்டா இருப்போம். எங்க தலைவர் தான் முதல் ஆளாக இருந்து முதல் குரலாக கொடுத்து யாரா இருந்தாலும் அதை பத்தி பேசுவாங்க. பரந்தூர் இஷ்யூல இது வரைக்கும் பேச சொல்லுங்க. ஏன் இதே திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, பேச சொல்லுங்க. அது மக்களுக்கான இஷ்யூ தானே, பேச சொல்லுங்க. யாராவது ஒரு இதே இப்ப ஸ்டாலின் இருக்கிறாரு, பேச சொல்லுங்களேன். இவங்க எல்லாம் முன்னாடி பேசினவங்க தானே. இவர் இப்ப ஸ்டாலின் தானே முன்னாடி போய் கருப்பு கொடி பிடிச்சாரு. இப்போ போய் பட்டு வேட்டி பட்டு சட்டையை போட்டு போய் பிரதமரை கையில விழுந்து அழைச்சிட்டு போறாரு. அவர் போன உடனே குரல் கொடுக்குறாரு. இதுவா அவங்க ஸ்டாண்டு? என்னைக்கும் தெளிவா இருப்பார். என்ன செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்காரு எங்க தலைவர். அந்த விஷயத்துல யாரை எங்க பேசணும் இருக்காரு. எந்த காலத்திலும் நாங்கள் இருக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வர முடியாது. சரிங்க சார், பாஜக வேண்டாம் நீங்க சொல்ற கணக்குல எடுத்துக்கிட்டா கூட பாஜகவை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறீங்க, ரைட், ஓகே. அதிமுக இங்க வந்து அவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சு அவ்வளவு பெரிய பலம் உள்ள கட்சி, அது தேர்தலுக்கு அப்புறம் இருக்கவே இருக்காதுன்னு எப்படி சார் சொல்ல முடியுது? அது அதாவது 24 தேர்தல் வரைக்கும் அவங்க வந்து அவங்க ஒரு லீடர்ஷிப்பா நாங்க வந்து தனியாக நின்று சந்திக்கணும். ஒரு இப்ப அண்ணாமலை மாதிரி ஒரு நபர், அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தற்கூரி பழனிசாமிங்கிறாரு. என்ன இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன், எல்லாருக்கும் அன்னைக்கு ஒரு வருத்தம். என்ன இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் தற்கூரி பழனிசாமின்னு சொல்றாரு. தவழ்ந்து காலில் விழுந்து இரட்டை கொலை செய்த ஒரு தற்கூரி பழனிசாமி எந்த விதத்திலும் எனக்கு ஈடாக ஒரு துளி அளவும் இல்லைன்றாரு. அப்படிப்பட்ட ஆளுகிட்டே போய் நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க எந்த லெவலில் இருப்பீங்க? எதுக்காக நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டினீங்க? இல்ல அண்ணாமலை அங்க அந்த கட்சியோட தலைவராக இருக்கப்பதான் அவங்க போய் கூட்டணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க மாற்றம் இருக்கா இல்லையா? நம்ம தான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தோமே. அதாவது என்னைக்கு வந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் உங்களுடைய கட்சியும் அந்த கட்சியில நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய தொண்டர்களை அடமானமா வச்சுட்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு மக்கள் மதிப்புகள் நன்மதிப்பு போயிடுச்சு. நீங்க உங்களை நம்பி கோடிக்கணக்கான தொண்டர்களை அம்மா விட்டு போனாங்க. அப்போ வந்து அம்மா விட்டு போனப்ப 50% மேல இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படியா வந்து உங்களுடைய தினமும் டெல்லியில போய் பார்த்துட்டு வந்த வரிசையில் நின்னாங்க. அம்மாவை பார்க்க டெல்லியே காத்துட்டு இருந்த காலங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு போய் இன்னைக்கு நீங்க டெல்லி கூப்பிடறதுக்கு முன்னாடியே போய் அங்க போய் வரிசையில் நின்னீங்கன்னா எப்படி நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கப்ப நீங்க எப்படி உங்களை நம்பி இருக்கிற கட்சியை காப்பாத்துவீங்க, உங்களை நம்பி இருக்கிற தொண்டரை காப்பாத்துவீங்க? அப்புறம் தான் மக்களை காப்பாற்றணும். இவ்வளவு ஸ்டேஜ் இருக்கு. இது இந்த கட்சி எப்படி தாக்கு பிடிக்கும்? துரோகிகள் எதிரிகள் இவ்வளவு பேரையும் கடந்து நான் கட்சியை காப்பாத்திருக்கேன் அப்படிங்கிறாருல சார். இவ்வளவு பேரும் சேர்ந்து காலில் விழுந்த பிறகு என்னத்தை காப்பாத்துறதுக்கு இருக்கு? இதுல இவராவது பரவாயில்ல, அடுத்த இவர் டிடிவி இருக்கிறார், அவர் அதுக்கு மேல போய் சரணாகதி அடைஞ்சிட்டாரு. அவரை யாரை எதிர்த்து அரசியல் கட்சியே ஆரம்பிச்சாரு. 9 வருஷம் அவரால் கஷ்டப்பட்டவர்கள், அவரால் பாதிக்கப்பட்டவர் நான் ஒரு 50,000 பேர் பார்த்திருப்பேன். 50,000 பேருடைய வாழ்க்கையே அவருடைய உழைப்பை சுரண்டினார் டிடிவி அவர். ஏன்னா எல்லா ஊர்லயும் அவரை நம்பி சுத்தினானுங்க பசங்க, பாவம் எல்லாரும் அவர் பின்னாடியே சுத்தினாங்க. 50,000 பேர் வாழ்க்கையை தொலைச்சாங்க. 9 வருஷமா இவர் ஏதாவது நாங்கள் இணைத்து விடுவோம், நாங்க தான் மாற்று எல்லாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி துரோகி, அந்த துரோகி கூட போறதுக்கு நாங்க தூக்குல தொங்க வேணாரு. கடைசியில பார்த்தா ஆள போய் நிக்கிறாரு. இதுக்காக தான் நீங்க இந்த 9 வருஷம் இந்த விளையாட்டு பண்ணீங்களா? உங்களை நம்பி 50,000 பேர், இந்த 50,000 பேரை ரோட்ல விட்டுல போயிட்டீங்க. இப்படிப்பட்ட இவங்க எல்லாம் சேர்ந்து இனி வந்து இவங்க நாட்டை வேற காப்பாத்துறாங்க. அவங்கள காப்பாத்துட்டோம். அவங்கள காப்பாத்துறதுக்கே டெல்லியில போய் தவம் கிடக்குறாங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவரை யாரு நீங்க நம்பி போவீங்களா? நாளைக்கு திரு எடப்பாடி அவர்களையும் டிடி அவர்களையும் நீங்க போனீங்கன்னா அந்த கட்சியில போய் சேர்ந்து அவங்ககிட்ட போய் நின்று நீங்க வந்து மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்னு உங்களுக்கு தோணுமா? அவங்கள காப்பாத்திக்க டெல்லியில போய் நிக்கிறப்ப நீங்க எப்படி போவீங்க? இந்த கட்சி தாக்கு பிடிக்குமான்னு நீங்க சொல்லுங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தாக்கு பிடிக்குமா இல்ல எப்படி போகும்? இதோட நிலைமை என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். போன தடவை ஒரு 64 எம்எல்ஏ இருந்துச்சு, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்துச்சு, அந்த கிரீன்வே சாலையில் ஒரு வீடு இருந்துச்சு, தாக்கு பிடிச்சிருச்சு. அது இல்லைன்னா அவ்வளவுதான் அந்த கட்சி முடங்கிரும். அதான் இன்னைக்கு இப்ப நடக்க போகுது. சோ இதை தான் நான் சொல்றேன். நான் இப்ப பிரியரா என்ன சொல்றோம்னா என்ன நடக்க போகுது ஆஃப்டர் எலெக்ஷன், போஸ்ட் போல் என்ன நடக்க போதோ அதான் சொல்றோம். சோ என்னைக்குமே நீங்க வந்து ஒரு தலைவரா உங்க கட்சிக்காக நிக்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் உங்க தொண்டர்களுக்காக நிக்கணும். உங்களை நம்பி தானே நிக்கிறாங்க. அவங்க நீங்க டெய்லி காசு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறாங்க, இல்ல நீங்க மாசம் சம்பளம் கொடுக்குறீங்களா உங்க தொண்டர்களுக்கு? நீங்க வந்து அம்மா புரட்சி தலைவர் கிரியேட் பண்ண ஒரு எனர்ஜி, அது அம்மா கிரியேட் பண்ண எமோஷன், அந்த எமோஷனுக்காக தானே உங்களை பார்த்து நிக்கிறாங்க, அந்த ரெட்டலுக்காக. நீங்க அதெல்லாம் கொண்டு போய் டெல்லியில விட்டு வந்தீங்கன்னா அப்புறம் உங்களை நம்பி எத்தனை நாள் அவங்க இருப்பாங்க? அவர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய 40-30 உழைப்பை நீங்க இன்னைக்கு போய் கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சிட்டீங்க. இந்த பாவம் திரு எடப்பாடி அவர்களும் அவர் சுற்றி இருக்கிற அத்தனை பழைய அமைச்சர்களையும் திரு டிடி அவர்களையும் கண்டிப்பாக மன்னிக்காது. நீங்க இந்த பாவம் அவங்கள மன்னிக்காது நீங்க சொல்ற அதே நேரத்தில் வேலுமணி முன்னாள் அமைச்சர் வந்து அவர் இன்னைக்கு கூட பேசுறாரு,
கரூர்ல அந்த இறந்து போன 41 குடும்பத்தையே வந்து பார்க்காத விஜயா வந்து மக்களை காப்பாற்ற போறாரு, அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களோட இரங்கல் கேட்டது கூட அவர் இடத்துல வச்சு கூப்பிட்டு இதை இன்னும் கடும் விமர்சனமா வைக்கிறாங்கல்ல சார். அதுல ஏதாவது கில்ட் உங்களுக்கு இருக்கா? இல்ல கண்டிப்பா இது எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய சொந்தங்களை நாங்க இருந்திருக்கோம். அது எங்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய துக்கமான சம்பவம். இப்போ வரைக்கும் எங்களுடைய தலைவர் வந்து கரூர்னாலே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மனதளவில் ஏற்படுறது எங்களை எல்லாருக்கும். நாங்கள்லாம் அவர்கள் மாதிரி எல்லாத்தையும் வச்சு அரசியல் பண்றதுக்குலாம் எங்க இல்லை. கரூர் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் தெரியும். நாங்க ஒவ்வொரு நாளும் அங்கே போக முயற்சி செஞ்சோம். அது இப்பவே பாக்குறீங்க, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு, பிரச்சாரத்துக்கு போறாரு, விட்டுட்டு போலீஸ் போயிட்டாங்க. அதுல எவ்வளவு நேற்று மட்டும் கொஞ்சம் அசந்திருந்து நாங்கள் எங்களுடைய தலைவர் பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ணியிருந்தால் அதுல பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை திமுக உருவாக்கி இருப்பார்கள். அதை உருவாக்கிய போறாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்ததுனால தான் நாங்கள் அதெல்லாம் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும் நேற்று. ஸோ அதே மாதிரியாக இப்போ நீங்க இவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப எங்களுடைய தலைவர் கரூருக்கு செல்ல பல முயற்சிகள் எடுத்தோம். அவங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டோம், இது கேட்டோம். நாங்கள் வந்து பல மண்டபங்களை பார்த்தோம். அவங்க வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா எல்லாம் வந்து உள்ள போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் ஆகுது. நாங்கள் அந்த டிராவல்லாம் பார்த்தோம், ஏன்னா எல்லா வீடுகளும் தள்ளி இருக்குன்னு. அதுக்கப்புறம் மண்டபங்கள் பார்த்தோம், எந்த மண்டபத்தையும் கொடுக்க முடியல. ஒரே ஒரு மண்டபம் அலோவ் பண்ணாங்க, அதுவும் போலீஸ் அனுமதித்த அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித பாதுகாப்பும் இல்லை. அங்கே நாங்கள் போய் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் ஒவ்வொருத்தட்டையும் தனியாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. அன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சது சென்னையில், மாலை வந்து 6, 7, 8 மணி வரைக்கும் இருந்துச்சு. இவ்வளவு நேரம் அந்த மண்டபத்தில் இருந்தால் இதே மாதிரி போலீஸ் எங்களை கொண்டு போய் விட்டுட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் இவர்கள் விட்டு சென்றிருப்பார்கள். மீண்டும் ஒரு கரூர் சம்பவத்தை உருவாக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதனாலதான் நாங்கள் அந்த முயற்சியை எடுக்கல. மீண்டும் ஒரு கரூர் சம்பவத்தை கரூரில் வைத்தே அவங்க உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. அவ்வளவு கொடூரமான நபர்கள்லாம். அந்த பாவத்திற்காக தான் செந்தில் பாலாஜி இருக்கிற தொகுதி விட்டுட்டு போய் கோயம்புத்தூர் நிற்கிறார். இதை நாங்கள் ஈரோட்லேயே சொன்னோம், செந்தில் பாலாஜி இருக்கிற தொகுதி விட்டுட்டு கோயம்புத்தூர் ஓடுவார்னு. கண்டிப்பா பாருங்க, இந்த எலெக்ஷன்ல மொத்தமா திமுக தொடர்ச்சி ஏற்படும். கரூர் சம்பவம் மற்றவங்களுக்கு எப்படியோ, எங்களுக்கெல்லாம் வந்து சொந்தங்களை நாங்கள் எங்களுடைய சொந்த இழப்பு கடைசி வரைக்கும் அவங்களோட நிற்போம். மற்றவங்க மாதிரி வெறும் வாயிலன்னு சொல்லிட்டு போக மாட்டோம் சார். கரெக்ட் சார். கரூருக்கு ஒவ்வொரு நாளும் போக முயற்சி செஞ்சீங்க, போலீஸ் அதிகாரம் விடலை அப்படின்றீங்க. இப்போ தேர்தலில் விஜய் கரூர்ல நின்றுருந்து அதை எல்லாத்தையும் தொடர்ச்சி அறிஞ்சிருக்கலாமே? இல்ல, இப்பயும் நீங்க சுச்சுவேஷன் எவ்வளவு மாறிக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டி, எல்லாம் அப்ரூவல் கொடுத்தாச்சு, மதியம் போறோம், இப்பயும் மாறல இல்ல. ஏன்னா ஆபீசர்ஸ் எல்லாம் இப்ப நான் சொல்றேன் அதான் சொல்றேன். இல்ல கண்டிப்பா அது கரூருக்கு எங்களுடைய தலைவருடைய பயணம் இருக்கும், கரூர்ல கூட்டம் இருக்கும், நிறைய திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள், பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்பவும் திமுகவுடைய ஆதரவு ஆபீசர்ஸ் இருந்துட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு கூட கம்ப்ளைண்ட்ல எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. ஐஜி செந்தில்வேல் வந்து லீவ்ல, தேர்தலுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி லீவ்ல போயிட்டாரு, மெடிக்கல் லீவ்ல போயிட்டாரு. மெடிக்கல் லீவ்ல போயிட்டு இப்பவும் செக்ரட்டரியேட்ல இருந்து அவர் தான் உத்தரவுகளை பிறப்பிச்சுக்கிட்டார். இந்த தேர்தலையே நடத்துறது திரு செந்தில்வேலும் அவர் சார்ந்த ஒரு 4-5 அதிகாரிகள் தான். ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது, உதயநிதிக்கு எதுவும் தெரியாது. உதயநிதிக்கு டெய்லி ஒரு ஸ்லிப்பை போட்டு இப்ப முழுக்க தேர்தல் ஆணைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு, ஆட்சிக்கு பவர் இல்ல. தேர்தல் ஆணையம் வந்து செக்ரட்டரியேட்ல 4 பேர் வந்து தேர்தல் ஆணையம் ஆயிட முடியாது. கீழே எக்ஸிக்யூட் பண்றது யாரு? எக்ஸிக்யூட் பண்றது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கலெக்டரும், டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஐபிஎஸும், டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு கீழே இருக்கிற ஆர்ஓவும் தானே, தாசில்தார் ரேங்க்ல இருக்கிற. தேர்தல் ஆணைய கட்டுப்பாடுனா இது இயக்குவது யாரு? இவங்க 20 நாளைக்கு அப்புறம் நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும்னு ஒரு மமதையில் அவங்க பேசுறாங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஒன்னு சொல்லிக்கிறோம், இன்னும் 25 நாளுக்கு அப்புறம் யார் யார் தவறு செய்தார்களோ அனைவரும் தூக்கி எறியப்படுவார்கள். தளபதி ஆட்சி மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க யாரு முதல்வராக உட்காருவார்னு. தவறு செய்த அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை குறித்து ஒரு சில வார்த்தைகள் கேட்கணும் சார். அதுல ஒரு சில அறிவிப்புகள் கொடுத்திருக்கீங்க, படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கறோன்ற விஷயங்கள் சொல்றீங்க. அது ரொம்ப முக்கியமா 29 வயசுக்கு மேல வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் உதவித்தொகை கொடுக்கறதா சொல்றீங்க. 29 வயசுக்கு அப்புறம் இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை ஆயிராது சார்? வேலை இல்லாதவருக்கு வந்து நீங்க வேலை உருவாக்குறதானே உங்களுடைய ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியும். ஒரு விஷயம், 29 வயசுக்கு கடந்த ஒருத்தருக்கு வேலை கிடைக்குன்னா அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க? 29 வயசு தாண்டிடுச்சு, ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல, படிச்சுட்டாரு, ஒரு வேலை வாய்ப்பை இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்க முடியுமா? நீங்க போய் என்ன பண்ண முடியும்? நீங்க போய் இங்க ஒரு பெரிய கம்பெனியை கட்ட முடியுமா? இல்ல நீங்க போய் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் இதை கம்பெனியை துவங்க முடியுமா? இல்ல ஒரு ஐடி கம்பெனி கட்ட முடியுமா? வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. அரசுடைய கடமை. ஒரு அரசு தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை, இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்ச பசங்க 35 வயசை தாண்டி 30 வயசு 35 வயசை தாண்டி வந்து இன்னும் வந்து ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு டெம்பரரி ஒரு அரேஞ்ச்மெண்டா இருக்கலாம், டெம்பரரி சப்போர்ட்டா இருக்கலாம். ஆனா அது வாழ்க்கை முழுசும் அது அவங்களுக்கு ஒரு வேலையாக, நிரந்தர வேலையாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 29 வயசுக்கு அப்புறமும் ஒருத்தருக்கு இது கிடைக்கலன்னா அது அரசோட வேலை. கண்டிப்பா அது அரசாங்கம், எங்களுடைய தளபதி தலைமையிலான அரசாங்கம் வந்த பிறகு வேலை வாய்ப்புகளை உருவாக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கும். அதுக்கு அதுவரை யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை, அவங்க வேலை தேடுறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்ல. அவங்க 29 வயசுக்கு அப்புறமும்
அவங்களுக்கு ஒரு சப்போர்ட், வேலை தேடுவதற்கு ஒரு சப்போர்ட் வேணும்ல, அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டை கண்டிப்பா அரசாங்கம் கொடுக்கணும். இது அவங்களுடைய பணம், மக்கள் வரி பணம், மக்கள்கிட்ட யார் யாரெல்லாம் அவர்களுக்காக தேவைப்படுற சப்போர்ட்டோ அது கண்டிப்பாக அரசாங்கம் கொடுக்கணும். அவங்க அதுக்குள்ள அவங்களுக்கு வேலை கிடைச்சிடணும். அந்த மீன் டைம்ல 1 வருடமோ 2 வருடமோ தளபதி ஆட்சி வந்த பிறகு தேவையான வேலை வாய்ப்புகள், தேவையான இண்டஸ்ட்ரீஸ், தேவையான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கப்படும். இந்த சூழ்நிலை மாற்றப்படும். அதுவரை தேவையான சப்போர்ட் நம்ம தானே கொடுக்கணும். அவங்கள போய் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஒரு நாள் ஸ்விக்கி ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய நிரந்தர வேலையாக மாறிடும். இந்த மாதிரியான சூழ்நிலை தமிழக இளைஞர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாதுன்னு தான் எங்களோட தளபதியோட விருப்பம். ரைட் சார். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 20 நாள் வாக்குப்பதிவுக்கு. ஆனா முழு தமிழகமும் சென்று சேர்வதற்குண்டான உங்களுக்கான வியூகங்கள் அவ்வளவு குறைவாக இருக்க வாய்ப்புகள் இல்லையா? ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு இடையூறுகள் இருக்குன்னு சொல்றீங்க. இதெல்லாம் கடந்து எவ்வளவு கான்பிடண்டா இருக்க முடியும்? ஏன்னா மக்களே நேர போய் முழுசா சந்திக்க முடியுமாங்கிற ஒரு நிலை இருக்கும்போது எப்படி நீங்க? இல்ல 100% மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இங்க இந்த அரசாங்கம் திமுக வந்து அவள் சப்போர்ட்டட் ஆபீசர் வச்சு பணபலத்தோட என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். மக்கள் 100% அந்த சுச்சுவேஷனை உணர்ந்துதான் இருக்காங்க. அவங்களுடைய ஆதரவு என்னைக்கு எங்களுக்கு இருக்கும், தேர்தல் என்னைக்கு பார்ப்பீங்க. இந்த இடையூறுகள்லாம் கடந்து எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை நாங்கள் எப்படி எப்படிலாம் கொண்டு வர முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் எங்களோட தலைவர் பிரச்சாரத்தை வர்றதுக்கான முயற்சிகளை முழு வீச்சில் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். இப்போ திருச்சியில் அங்கே இருக்கிற பிரச்சாரத்துக்கு எல்லா அப்ரூவலும் கொடுத்துருக்கோம், ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக முழு வீச்சில் ஏற்பாடு செய்வோம். அது இல்லாமல் மக்களுக்கும் இந்த சுச்சுவேஷன் நல்லா வரும். எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு 100% எங்களுடைய தலைவருக்கு இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.